எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் யார் வேணும், யார் வேணான்றதுல தெளிவா இருக்காப்புல. ம், ம், அப்படி ஓபிஎஸ் ஒரு வேளை வராருனாலும் அவர் என்டிஏ கூட்டணியில தான் இணைவார். ம், ம், அவரு ஆசைப்பட்ட மாரி ரெட்டலையில வந்து போட்டி போடுறது, அதிமுகல வர்றது ரூல்ட் அவுட். ஏன் இத வந்து நான் கிட்டத்தட்ட ரூல்ட் அவுட்ன்னு சொல்றேன்னா, நேத்து பிரதமர் வராரு. பிரதமர் வராரு, அப்புறமா பேசிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட்டு வாங்க, மேடை ஏறுங்கன்னு கொஞ்சம் யாருன்னா போய் உழைச்சு கொஞ்சம் கால்குலேட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்துட்டுருப்பாரு. ம், ம். நான் எதார்த்தத்த பேசுறேன். அப்போ என்னன்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து எதிர் கேம்ப்ல இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் தெரியுது. ஆகும். இன்னொன்னு இதே நேரத்தில வந்து திமுக கூட அவர் பேசிக்கிட்டு இருக்காருன்ற ஒரு பேசு பொருள் இருக்கு. ம், ம், அவர் திமுக கூட போனா நமக்கு என்ன லாபம்? அவர் நம்மகிட்ட வந்தா நமக்கு என்ன லாபம்? ம், ம், இங்க இருந்தா லாப நஷ்ட கணக்கு அவங்க இந்த நேரம் பார்த்துருப்பாங்க. ம், பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல ஓபிஎஸ் இல்லன்னா பரவால்ல அப்படின்ற ஒரு புரிதல்ல என்டிஏ தலைவர்கள் வந்திருப்பாங்களோ. ஏன்னா அண்ணாமலை கூட இப்ப பேசுறது கிடையாது. ம், 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 நயினார் நாகேந்திரன் வாய்ப்பே கிடையாது. அப்போ இபிஎஸ்ஸ பொறுத்தவரை என்னன்னா, இவங்கலாம் இருந்தா போதும். எனக்கு அவங்கலாம் வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு முடிவுக்கு போயிட்டார். ம், ம், ம். அதனால அவருக்கு வந்து என்டிஏல சேர்றதுல சிக்கல் இருக்கு. அது முயற்சி கண்டிப்பா எடுப்பாங்க. ஓபிஎஸ் வந்து வேண்டான்னு விடமாட்டாங்க. பட் ஆனா ஏடிஎம்கேல டோர் இஸ் க்ளோஸ்ட். ம்.